Hi friends, welcome to Taste of Tongue channel. இன்னைக்கு நம்ம ஒரு creamy-ஆன cheesy pasta recipe பார்க்கலாம். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு breakfast இல்ல snackனு சொல்லலாம். 5 to 10 minutesல நம்ம முடிச்சிடலாம் without white sauce. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. அதுல all அப்படிங்கிற ஆப்ஷனை select பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி, அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 100 கிராம் பாஸ்தா எடுத்துருக்கேன். இந்த பாஸ்தா நிறைய ஷேப் அண்ட் வெரைட்டிஸில் கிடைக்குது. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது 5 to 10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனா ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாஸ்தாவை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா வாட்டர் நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கடாயில் ஆயில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஹாஃப் ஆனியன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இங்கே நான் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது இப்போது வதக்கும் போதே அந்த ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நீங்கள் வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக கேப்சிகம், பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கேப்சிகம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணது தான், ஸோ சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் நீங்கள் நான்வெஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் கீமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் சேர்த்துருக்கேன். நான் எக்லெஸ் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பாஸ்தா வாட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். கைவிடாம கலரணும். மைனஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் அமுல் சீஸ் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீஸ் மெல்ட் ஆகி நல்லா கன்சிஸ்டன்சி வந்துட்டு இருக்கு. இப்போ இதோட நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. நம்ம ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் தான் நம்ம ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர். ஸோ இது எல்லாமே பாஸ்தாவில் கோட் ஆனால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட டேஸ்டியான க்ரீமி சீஸி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, friends.